இத்தருணத்தில் நம்முடைய வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர்கள் குத்து விளக்கினை ஏற்றுவார்கள். At the beginning, we invite our Honorable Chairman, Engineer Sir, Thiruvengra Ramanuja Sir, to light the ceremonial lamp. அதனைத் தொடர்ந்து நமது ஸ்ரீவித்யா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்கள் குத்து விளக்கினை ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீவித்யா பொறியியல் கல்லூரியின் டீன் முனைவர் பசுபதி மேம் அவர்கள் குத்து விளக்கினை ஏற்றுவார்கள். அதனைத் தொடர்ந்து நமது கல்லூரியின் சக பேராசிரியர்கள் மற்றும் முதல்வர் அவர்கள் அன்பும் அறமும் உடைத்தாய்க்கு இவ்வாறே பண்பும் பயனுமாது என்ற வலுமணி கூற்றிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை மேடையில் அமைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இன்ஜினியர் திருவேங்கட ராமதாஸ் அவர்களை நம் கல்லூரியின் மாணவர்கள் சார்பாக இருகரம் கூப்பி வருக என வரவேற்கிறேன். முனைவர் ஆர் மணியராஜன் அவர்களை எங்கள் கல்லூரியின் சார்பாக வருக என வரவேற்கிறோம். அதற்கடுத்தபடியாக இந்த சிறந்த பேரூர் மற்றும் ஸ்ரீவித்யா கல்லூரிய டீன் வருக என வரவேற்கிறோம். அதற்கடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியின் ஹீரோவாக விளங்கிக் கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக என வரவேற்று வரவேற்பை வழங்கிய வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 9வது ஆண்டு விழாவிலே சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கெல்லாம் என்றும் உறுதுணையாக இருக்கின்ற நல்லவர், எல்லாம் தெரிந்தும் தெரியாதவராக இருந்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு எல்லோருக்கும் வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு நல்லவர் திரு டாக்டர் வன்னியராஜன் அவர்கள் இங்கு வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது, வார்த்தைக்காக சொல்லவில்லை. அவருக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரியை சீரும் சிறப்புமாக 9 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் கணேசன் முதல்வர் தான். நம்முடைய முதல்வர் டாக்டர் கணேசன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறியியல் கல்லூரிய முதல்வர் அவர்களுக்கும் கல்வியியல் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி முதல்வர் அவர்களுக்கும் இன்ஜினியரிங் கல்லூரியிலே இருக்கின்ற டீன் டாக்டர் பசுமதி அவர்களுக்கும் ராஜேஷ் சர்மா அவர்களுக்கும் எல்லோரும் நன்றாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்ஜினியரிங் கல்லூரி பணியாற்றி வந்திருக்கக்கூடிய அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்களுக்கும் மற்றுமுள்ள எல்லோருக்கும் இந்த விழாவிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும்
என்னுடைய சிறந்தால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நீங்கள் மேடையிலே பெறுகின்ற விருதுகள் உங்கள் உழைப்பின் அடையாளம். ஆனால் நான் சொல்ல விரும்புவது வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, ஒரு பயணம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு என்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர்வில்லை என்று சொல்வதைப் போல உங்களுடைய இலக்கு உன்னதமாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது தோல்விகள் வரலாம். உடனடியாக பெரிய இலக்காக இருந்தால் அதை அடைவது கடினம் என்று சொன்னாலும் கூட உங்கள் உழைப்பின் முயற்சி அவருக்கு உறுதுணையாக இருக்கும். எல்லோரும் சொல்கின்றபடி முடியும் வரை நாம் செய்ய வேண்டும் என்று. அப்துல் கலாம் ஐயா சொல்லுகிறார், முடியும் வரை என்றால் உங்களால் முடியும் வரை என்று அல்ல, நீங்கள் நினைத்த இலக்கினை அடையும் வரை, அதை முடிக்கும் வரை என்று சொல்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சியிலே தொழில் இருந்தாலும் கூட அதை தொழிலை மனதிலே கொள்ளாமல் அதை நோக்கி போகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு துணிவு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்லூரியை பொறுத்தவரை பலவிதமான பயிற்சி அளிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் இது இந்த மாதிரி வயதானவர்களுக்கு தெரிய வேண்டிய நிலையில் தெரியாமல் சின்ன வயதிலே தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களால் இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களுக்கு இதுவரை கொடுத்த நன்மைகளைப் போல நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு விட்டு செல்ல வேண்டும். தாமசாமிசன் போன்றவர்களெல்லாம் படிப்பில் உயர்ந்தவர்களாக இல்லை என்று சொன்னாலும் கூட பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் பொழுது அவர்களை தங்களைத்தானே உயர்ந்தவர்களாக இந்த அவர்களுடைய ஃப்ரீக்வன்சி, இந்த பிரபஞ்சத்துடைய ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது யுவர் சிங்க்ரனைசிங் யுவர்செல்ஃப் வித் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி யூனிவர்ஸ். ஆகிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும். அபரிமிதமான சக்தி நம்மகிட்டே இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தியை தட்டி எழுப்புவதற்குண்டான உத்வேக முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு பல்வேறு நிலையாக இருந்தால் கூட உங்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் இருக்க வேண்டும். அதை இந்த சின்ன வயதிலேயே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய உலகம் மிக வேகமாக முன்னேறியிருக்கிறது. அறிவு மட்டும் போதாது, ஆற்றல் வேண்டும், திறன், புதுமை, தன்னம்பிக்கை மற்றும் ஒழுக்கம் அவசியம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் என்று பழமொழி இருப்பதா, ஒழுக்கம் உயிரை விட எல்லாம் அனுப்பப்படுகிறது. தோல்வியை பயப்படாதீர்கள், தளம்பாடுகள் கடினமான உலகில் ஒருபோது கைவிடாதீர்கள் என்று நான் இப்படியே சொல்றேன். உங்களை நீங்களே எல்லாருக்கும் தயாரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இருக்கின்ற அபரிமிதமான ஒரு ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் என்பது செத்தாமரையை செத்தாமரை வளர்க்கிறது. நாம் காய்கறா இந்த நிலையிலே இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, நமக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது என்பது முக்கியமல்ல, நம்ம உடலிலே என்ன ஊனம் இருக்கிறது என்று முக்கியமல்ல, நாம் உடலிலே உள்ள உண்மையான ஆற்றலை, ஆன்மாவின் ஆற்றலை, அறிய ஆற்றலை நடத்துகிறோம். அப்படிங்கிற இன்ஃபினிட்டி, அதனுடைய அறிவாற்றல் இன்ஃபினிட்டி, அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்கின்றால் அறிவின் ஆற்றலுக்காக இருக்கக்கூடிய ஆன்மா கைவிடுக்கும் என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சிற்பிகள், அதாவது ஆசிரியர்கள். ஆசிரியராக நீங்கள் மாணவர்களுக்கு அறிவு என்பதை போதிப்பதும் ஒழுக்கத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியும். ஆனால் அவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு நம்மையாவே ஆசிரியர்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒரு உண்மையை சொல்றேன். இந்த வயதிலே உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்குமா என்று சொல்லவில்லை. அந்த உணர்வு தான் அந்த மூச்சு காற்று. எந்த இடத்துல இருந்தாலும் மூச்சு அதனால வந்துகிட்டே இருக்கு. மூச்சை உள்ள இருக்கிறோம், அந்த மூச்சை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் யார் இருக்கு? அதுதான் பிரபஞ்ச ஆற்றல். மூச்சை உள்ள இருக்கிறோம், அந்த மூச்சை வெளியே தள்ளலைன்னா மனோட மூச்சு போச்சு. அதை வெளியே தள்ளக்கூடிய அந்த இல்லையா, அந்த புள்ளியை நோக்கி நீங்கள் போக வேண்டும். சிறிது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்டைய நூல்களை படித்து அதை எவ்வாறு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ஆமாம் 2200 வருஷம் பெற்றோர்களை நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த மனம் நேர முடியாது. உங்கள் நம்பிக்கை தான் அவர்கள் வழிகளை
ஆகிய பெற்றோர்களாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற வழியில் உங்களுடைய குழந்தைகளை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கல்விகளுக்கு கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்கும் சிறந்த தளமாக தொடர்ந்து வளர வேண்டும். புத்தக அறிவுகள் மட்டுமல்ல, மனிதனே சமூக பொறுப்புடன் நிறைந்த இளைஞர்களை உருவாக்குவது நமது நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த விருதுகள் மாணவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு மற்ற மாணவர்களுக்கு இதை வழக்கமாக எடுத்துக்கொண்டு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு அடுத்த ஆண்டு மேடையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் என் உரையை என்பதற்கு சிறிய இடைமுறை. உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது. உங்களுடைய எதிர்காலம் நட்பும் தீதும் பிறந்தர வாரா, நட்பும் தீதும் பிறந்தர வாரா, எல்லாமே நம்ம கைக்குள்ள அடங்கலாம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் பொறுத்தா இருக்கு. அதை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் உங்களை உருவாக்கும் பொழுது பிரபஞ்சத்திலிருந்து தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம எதையும் கொண்டு போவதில்லை. பிரபஞ்சத்திற்கு நம்மை உருவாக்கிய பிரபஞ்சத்திற்கு நம்மை உருவாக்கிற சமுதாயத்திற்கு நாம் பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாக நாம் என்ன தர வேண்டும் என்பதை உருவாக்க வேண்டும் என்றால் சொன்னால் நம்மையாவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கல்வி நிலையம் இன்னும் பல்வேறு உயரங்களை எட்டி நல்ல மாணாக்கர்கள் நல்ல அறிவாளிகளை உருவாக்குகின்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை 9ஆம் காலம் நன்றாக நடத்தி கொடுத்த எல்லா ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் அவர்களெல்லாம் வழிநடத்தி சென்ற நமது கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் என் மனத்தால் நன்றியை பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு அவர்களை நன்றி வணக்கம். The most honorable chief guest of today's function and mentor, well-wisher, Professor Dr. Manila Gandhi, former principal, Vivekananda College. Our most respected chairman of the institution, our most respected vice president, vice chairman in absentia, our respected principal of Sri Vidya College of Engineering Technology, Professor Dr. Luis Franco, our respected principal of Sri Vidya College of Education, Dr. Raja, our respected principal of Sri Vidya Matriculation School, Sanmurthiya Madam, our respected Dean of Academic Affairs, Sri Vidya College of Engineering Technology, Professor Dr. Pasupati Ma'am, academic coordinator, administrative staff, and dedicated teachers, with your presence, well-wisher, and my dear students, friends. Good morning to all of you. It is great privilege and pleasure to present before you the 9th annual report for the academic year 2025-26 on this auspicious occasion of our college annual day celebration. The Sri Vidya Group of Institution was established College of Science. Currently, the group serves more than 3,000 students and employs over 200 dedicated teaching and supporting staff members. Sri Vidya College of Arts and Science commenced its academic activities in the year 2017-18 with the committed mission of providing discipline and harness academic exposure to the students' community. The college is affiliated with Madurai College University, Madurai. Currently, the college offers 11 undergraduate courses and 2 postgraduate courses. பன்னியாண்டி பயின்ற மாணவி சே மது பாலா மதுரை காமராஜர் பங்கேற்று தரவரிசைப்பட்டி 8வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். வாழ்த்துக்களை பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லூரி தமிழ்துறை 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் இதுவரையினர் இந்த பயிற்சியின் மூலம் மாணவர்கள் கல்வெட்டியல், அகழ்வாராய்ச்சி, சான்றுகள் மற்றும் பலகால தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை குறித்து நேரடி அறிவுரை பெற்றனர். தமிழ்நாடு அரசின் இணைய கல்வித்துறை சார்பாக செப்டம்பர் 10, 2022 விருதுநகர் சிந்திக்குமார் கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் கல்வி என்ற மாபெரும் வரலாறு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் 50 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம், செந்தமிழ் கலை மற்றும் அறிவியல் கேட்கை கல்லூரி மற்றும் பைந்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக நடத்திய தேசிய அளவிலான ஆய்வு கருத்தரங்கத்தில் நமது தமிழ்துறை துணை பேராசிரியர் பாக்கிய கல்லூரி பங்கேற்று உரை நிகழ்த்தினார் என்பது பெரிய விஷயமாகும். Department of English organized
USSC 2025, August 18, 2025. This program serves as a dynamic platform for students to demonstrate talent and skill in the College of Arts and Sciences. They provided prizes and certificate for the winners. The Faculty of Mathematics achieved 100% research in April 2025 and November 25 MBA University semester examination. Department of Chemistry. In a moment of immense pride for our institution, Selvi S. Vijayalakshmi was awarded University first rank by Madurai Government University. This prestigious distinction recognizes her exceptional academic performance and dedication throughout the academic year. Mr. Kanagaram, Department of Chemistry, qualified for the Tamil Nadu State Eligibility Test 2024. Representing the Department of Chemistry, Mr. Manoj participated in the 5-day intensive training program at a non-modular scheme at Madurai Government University from January 5th to January 10th, 2026. Department of Chemistry and Physics achieved outstanding 100% result held in April 2025 and November 2025. Our 5-year students successfully completed 1-month industrial apprenticeship program across several reputed organizations, reflecting the higher character of our academic training. 5 students, Meenakshi, Marimutu, Mohammed Imran, and Ramasamy, and Velmurugan, demonstrated exceptional performance. They are subsequently offered and assumed placement by their respective post industries. Department of Computer Science and Computer Applications. Department of Computer Science and Computer Applications organized a comprehensive intensive training program for 3rd year CS and BCA students. Total of 40 students successfully completed this industry immersion initiative, which was held from May 5th to July 2nd, 2025. The same department organized 1-week students development program on digital marketing from June 4th to June 12th, 2025. The same department organized another STB, Students Development Program and Digital Marketing from June 23rd to 27th, 2025. Computer Science Department organized a 5-day webinar on data analysis using R tool from August 18 to August 23, 2025. The same department organized another specialized intensive training program for 3rd year CS and BCA students. A total of 40 students participated in the industry focusing initiative, which was conducted from December 16 to December 20, 2025. Mrs. Varley and Vasantapala and Mr. Rajesh Kumar, Department of Computer Science, participated in 1-day faculty development program was organized by Department of Computer Application SPK College, Arpukote on September 15, 2025. Mr. K. Ramraj and Mr. Rajesh Kumar and Mrs. Vinci, Department of Computer Science, participated in a 2-day online webinar program that was organized by ABDC Infotech Studio on December 20 and 21, 2025. 22 students from Department of Computer Science for the state celebration organized by F1 Matriculation Higher Secondary School, Tirumala on June 30, 2025. And Mr. Mutupandi, Department of Commerce and Computer Application, participated in a national seminar organized by Anni Mahatma College of Arts and Science, Tirumala on February 4, 2026. Dr. K. Nagajogi, head of PG Department of Commerce, participated in the training program and a non-program scheme at Madurai Government University from December 15 to December 20, 2025. Examination evaluation to ensure sustained academic excellence and through thorough preparation for university examination. Our college examination systematically conducted 3 internal tests for arts as well as event semester also. The sophisticated knowledge hub steadily and systematically expanding its extensive collaboration of academic books, peer-reviewed journals, digital e-sources, serving as a primary support center for the college. Our college library
for our dedicated teaching and non-teaching staff, whose energy and tireless effort ensure the excellence of our academic environment. Finally, I extend my warmest appreciation to our vibrant students community. Your enthusiasm and commitment are the true drivers of success at Sri Vidya College of Arts and Sciences. மேடையில் நமது கல்லூரியின் தாளாளர், நமது கல்லூரியின் முதல்வர், இன்றைய சிறப்பு விருந்தினர் மற்றும் நமது ஸ்ரீவித்யா கல்விக்குழுவை சேர்ந்த முதல்வர்கள், டீன், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் முதற்கணி வணக்கம். ஸோ இன்னைக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்ம கல்லூரியோட 9வது ஆண்டு விழா. இந்த 9வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக இருந்த மதிப்பிற்கும் கொடுக்கக்கூடிய ஐயா மணிநாதன் அவர்களை பற்றி அறிமுகம் செய்ய என் அனைவருக்கு மிக்க நன்றி. டாக்டர் ஆர் மணிநாதன் அவர்கள் மதுரை மாவட்டம் திருவேங்கடம் மேற்கில் அமைந்துள்ள விவேகானந்தா கல்லூரியில் முன்னாள் முதல்வராக பணியாற்றி சிறந்த கல்வியாளர் என பெயர் எடுத்தவர். ஐயா அவர்கள் தனது எம்.காம், எம்.ஃபில், PhD பட்டம் பெற்றுள்ளார்கள். ஐயா அவர்களின் கல்விப்பணி 1925ஆம் ஆண்டு தொடங்கி 2010 வரை விவேகானந்தா கல்லூரியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் 1925ஆம் ஆண்டு அக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக தொடங்கி பிறகு வணிகவியல் துறையின் தலைவர், இணை பேராசிரியர் மற்றும் முதல்வர் என ஒவ்வொரு படிநிலையாக உயர்ந்து இன்று சிறந்த கல்வியாளர் மற்றும் சமூக சேவராக நம் கல்வி நிறுவனத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். நம் கல்லூரியின் முதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கணேசனையா அவர்களையே உருவாக்கிய முதல்வர், நம் முதல்வருக்கே முதல்வர். ஸோ நம்ம முதல்வரை உருவாக்கிய மாபெரும் கல்வியாளர். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சிறந்த முதல்வர் கல்லூரியில் 2001ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் முதல்வராக பணியாற்றினார். அவரது அந்த பீரியட்ல அவரோட முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா, IKC NAAC அக்ரிகேஷன் 3rd சைக்கிள்ல விவேகானந்தா கல்லூரி A+ கிரேடு பெற்றுருக்காங்க. அது போக கலையோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மற்றபடி ஒழுக்கம், மற்ற விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய
போற்றுதலுக்குரிய ஸ்ரீ வித்யா கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் ஐயா அவர்களே, தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றான ஸ்ரீ வித்யா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியினுடைய முதல்வர், எனது இனிய நண்பர், ஆற்றல் மிக்க பேராசிரியர் டாக்டர் கணேசன் அவர்களே, திருவேடகம் விவேகானந்த கல்லூரியினுடைய பெருமை மிக்க மாணவர், இங்கே கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ராஜா அவர்களே, பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் லூயிஸ் அவர்களே, பொறியியல் கல்லூரியினுடைய டீன் டாக்டர் பசுபதி மேடம் அவர்களே, ஸ்ரீ வித்யா மேல்நிலைப்பள்ளியினுடைய முதல்வர் சண்முகப்பிரியா மேடம் அவர்களே, நம்முடைய கல்லூரியினுடைய அகாடமிக் கோஆர்டினேட்டர் ராகேஷ் சர்மா அவர்களே, பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்களே, பேரன்பு நிறைந்த மாணவ சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு ஆனந்தமான நாள். இந்த ஆண்டு முழுவதிலையும் நம்முடைய பேராசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவியரும் என்ன சாதனைகள் நிகழ்த்தி இருக்கிறோமோ ஒரு நீண்ட பட்டியல் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்கள் மிக 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 பெருமையோடு சமர்ப்பித்திருக்கிறார். நாமும் கேட்டிருக்கின்றோம். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஆண்டு பொறுத்தவரையில் ஒரு சாதனை ஆண்டு. ஸ்ரீ வித்யா கல்லூரியினுடைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவியர்களுடைய ஒரு சாதனை ஆண்டாக இந்த 9வது ஆண்டை நாம் கருதலாம். அவ்வளவு நிகழ்ச்சிகள் நாம் செய்திருக்கிறோம். என்னை பற்றி அறிமுகம் செய்த சமயத்தில் பேராசிரியர் ராகேஷ் சர்மா அவர்கள் ஒரு விஷயம் இருக்கிறார். முதல்வர் அவர்கள் கேட்டேன், அவரை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் ரொம்ப குறைவாக தான் பேசுவார். அப்படி ஒரு விஷயம் சொன்னார். அது எனக்கு ஒரு எச்சரிக்கை. எவ்வளவு நேரம் பேசலாம் அப்படின்னா மிக குறைவாக பேசலாம். அதனால மிக குறைவாகவே நான் பேசுவேன். சொல்ல வேண்டிய கருத்துக்கள் பொறுத்தவரையில உங்களுடைய சிந்தனைக்கான கருத்துக்களை தான் நான் முன்வைக்க போகிறேன். அதனால பொறுமையோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க சிந்தனைக்காக அதை ஏற்றுக்கொண்டு சிந்தனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய சாதனைகளுக்காக. நான் முதலாவதாக ரெண்டு சம்பவம். தயவு செய்து நமக்குள்ள யாரும் பேச வேண்டாம். நமக்குள்ள பேசுறதை நிறுத்திக் கொண்டு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப சீக்கிரமா நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க பரிசு பெற வேண்டும். அதனால நமக்குள்ள யாரும் பேச வேண்டும். நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்ல போற விஷயங்கள் இந்த வாரத்துல நாம பெருமைப்பட வேண்டிய நபர்கள், கருத்துக்கள், அது முதல்ல உங்க முன்னாடி நடக்கிறது. முதல் விஷயம் ஒரு வீராங்கனை குறித்து. வில்வித்தை வீராங்கனை நம் தேசத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நடந்த அந்த வில்வித்தை போட்டியில, உலக அளவு போட்டியில நம்ம நாட்டுக்காக தங்கம் பெற்று தந்த ஒரு சகோதரி. யாராவது பேர் சொல்ல முடியுமா? அந்த சகோதரியினுடைய பேர் நாம இப்போ செய்திகள் எல்லாம் நிறைய தலைவிதி. ஆனா அந்த தலையத்தையும் புறமுதலிட்டு ஓட செய்வார்கள். அப்படி திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்றார். ஊழையும் பக்கம் தாண்ட உழையின்றி தாழாது உயற்றுபவர். யாரு தலைவிதின்னு சொல்றாங்களோ அதை கூட புறமுதலிட்டு ஓட செய்வார்கள். யாரு தளர்ச்சி அடையாம தொடர்ந்து முயற்சிக்கின்றார்களோ அவர். அப்படி ஒரு சகோதரி பாயல்னா.
இது முதல் விஷயம். இரண்டாவது பெருமைக்குரிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாசத்துல 6ஆம் தேதி அது செய்தியாக நாடு முழுவதும் வந்தது. எத்தனை பேர் நீங்க இது படிச்சீங்க, கேட்டீங்க, பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதுல நம்ம படிச்ச பிசிக்ஸ் இல்ல, அணுசக்தி நாள். இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் இணைந்தது இந்த அணுசக்தி. அணுசக்தியில நம்ம நாடு ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கின்றது. 6ஆம் தேதி அது என்ன? ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி. நாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் காமர்ஸ் தான் படித்தேன். ஆனா கூட கேட்டு இந்த வார்த்தையெல்லாம் மனசுல பதிஞ்சிருக்கு. தேசத்தினுடைய பெருமைக்குரிய விஷயம் இது. ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி. அணு மின்சக்தி நிலையம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, கல்பாக்கம், சென்னை கல்பாக்கம். அந்த கல்பாக்கம் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இப்போ தன்னோட 2வது ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. கிரிட்டிகாலிட்டி அப்படி பிரதம மந்திரி குறிப்பிட்டிருக்கிறார். 2வது ஸ்டேஜ்ல கிரிட்டிகாலிட்டி ஸ்டேஜ் நாம வந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன இருக்கும்? உலகத்தோட நட்பு உள்ள நாடு. அதனால இந்த டெக்னாலஜி இதனுடைய பலன் என்ன அப்படின்னு சொன்னா, தானா எரிபொருளை உருவாக்கும். நல்ல உதாரணம் ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார். ஒரு கார் ஓடுது, அது 1 லிட்டர் பெட்ரோல் விட்டுருக்கிறோம். அந்த கார் ஓடுறப்பே 1 லிட்டர் பெட்ரோல் தயார் பண்ணும். அப்போ ஓடுற கார் எரிபொருளை தயார் பண்ணுது. அந்த மாதிரி ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி. இதுக்கு எரிபொருள் யுரேனியம், அந்த யுரேனியம் புளூட்டோனியம் ஆகும். அதுதான் அணு மின்சக்தி தயார் பண்றதுக்கு தேவை. அப்படி ஆடுற சமயத்துல இது எவ்வளவு யுரேனியம் நம்ம உள்ள சேர்த்திருக்கோமோ அதுல எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாமே மறுபடியும் ரீசைக்கிள் ஆகி அது எனர்ஜியா ஆகும், எரிபொருளா ஆகும். அப்படிப்பட்ட அதனால இந்த டெக்னாலஜி பேர் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி. இது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இனிமே இது தோரியத்தினால செயல்பட போகுது. நம்ம எந்த நாட்டிலேயே இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியது. நமக்கு பெட்ரோல் வேணுமா? வேண்டாம். டீசல் வேணுமா? வேண்டாம். நாம எதில் இனிமே செயல்படுவோம்? எல்லாமே நம்முடைய மின்சக்தியில செயல்படும். அந்த மின்சாரம் எதிலிருந்து உருவாகும்? அணுவிலிருந்து உருவாகும். அணு மின்சக்தி. அந்த அணு மின்சக்தி எதிலிருந்து தயாராகும்? மண்ணிலிருந்து தயாராகும். நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலிலிருந்து தயாராகும். அதுல தயாராகக்கூடிய ஒரு கனிமம் தோரியம். அந்த தோரியத்திலே இருந்து அணு மின்சக்தி தயார் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி உள்ள ஒரு நிறுவனம் கல்பாக்கம் அணு மின்சக்தி நிலையம். இதுல இன்னொரு பெருமைக்குரிய விஷயம், மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற 25% தோரியம் நம்ம நாட்டில் தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாடு கேரள கடற்கரையில 25% தோரியம் இருக்கு. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, எதிர் வரும் 500 ஆண்டுகளுக்கு மின்சாரம் ஃப்ரீ. எதிர்வரும் 500 ஆண்டுகளுக்கு மின்சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கல்பாக்கத்தில் இருக்கு. இது கிரிட்டிகாலிட்டி ஸ்டேஜ் நடந்திருக்கு. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி நடந்தது. பெருமைக்குரிய விஷயம். 2வது விஷயம், பெருமைக்குரிய நபர் பாயல்னா, மாற்றுத்திறனாளி வில்வித்தை வீராங்கனை. உலகத்துல 2 தங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். முதல் தங்கம் தனிப்பட்ட முறையில், 2வது தங்கம் டீமா சேர்ந்து வெற்றி பெற்று இன்னொரு தங்கமும் கூட உலக அளவில் பெற்றிருக்கிறார் ஒரே சமயம். 2வது விஷயம் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜி கல்பாக்கம் 2. 3வது விஷயம், நாமெல்லாம் வெற்றிகரமாக பணிபுரிய வேண்டியவர்கள். வெற்றி நம்ம கூட இருக்கு. எப்ப சாத்தியம்
கருணாநிதியா பேசுறப்ப அதை பத்தி தான் பேசிக்கொண்டே இருந்தாங்க. நம்ம மனசு குவியணும். மனசு குவிந்தால் ஒவ்வொருத்தரும் நாம மிக சிறந்த வல்லுநராக எந்த துறையை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி அந்த துறையில நம்பர் 1 வெற்றிகரமாக அப்படி ஆக முடியும். நம்ம எல்லாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பேர் தெரியும். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, ஏவுகணை விஞ்ஞானி, மிசைல் மேன். அவருக்கு சமமா அவரை காட்டில சிறந்த விஞ்ஞானிகள் நம்ம நாட்டில் நிறைய பேர் அவர் காலத்தில் இருந்தாங்க. அவருடைய டீம்ல இருந்தாங்க. அப்படி ஒரு விஞ்ஞானி, அவர் பேரு டாக்டர் மஷேல் இருக்கார். இந்த பேர் மறக்கக்கூடாது. நீங்க டாக்டர் மஷேல் இருக்கார். ரொம்ப புல்லமானவர், ஆனா ஆற்றல் மிக்கவர். டாக்டர் மஷேல் இருக்கார். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள், மத்திய அரசாங்கத்துடைய ஆராய்ச்சி நிறுவனங்கள், அந்த ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு தலைமை அமைப்பு உண்டு. அதுக்கு பேரு CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், CSIR. அந்த அமைப்புக்கு டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர் டாக்டர் மஷேல்கர். டாக்டர் மஷேல்கர் ஒரு முறை மும்பையில மாணவ மாணவியர் மத்தியில் ஒரு உரை நிகழ்த்தினார். அது ஒரு பெரிய சயின்ஸ் எக்ஸிபிஷன், நேஷனல் லெவல். அதுல மாணவ மாணவியர் மத்தியில் ஒரு தோற்ற உரை நிகழ்த்தினார். அப்ப தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய தந்தையார் சின்ன வயசுலேயே காலமாயிட்டார். என்னுடைய தாயார் பல வீடுகளில் போய் பாத்திரம் கழுவுவாங்க. அதுதான் அவங்க செய்த வேலை. வீட்டில் மின்சாரம் கிடையாது. வெளியே வீதியில் இருக்கக்கூடிய மின்சார விளக்கில் தான் நான் படிக்கணும். அப்படிதான் நான் படித்தேன் கடைசி வரைக்கும். நான் 6வது படிக்கிறப்ப எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் பேர் பாவே. ஆசிரியர் பேர் பாவே, மாணவர் பேர் மஷேல்கர். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி கொடுக்குறாரு. அது என்னன்னா, நாம எல்லாருமே அவங்க சேர்ந்துருப்போம். லென்ஸ் எடுத்து சூரிய கிரணங்கள் எல்லாத்தையும் கீழே காகிதத்தை வச்சுட்டு அது ஒன்னா குடிக்கிறப்போ அது எரியும். காகிதம் எரியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் லைட் அண்ட் ஹீட், இதுதான் அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு லென்ஸ். அது எல்லா கைக்கும் மாறி 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 வந்து கடைசியா மஷேல்கர் கைக்கு வருது. சிறுவன் மஷேல்கர் 6வது. அவன் பண்ற சமயத்துல கீழே நெருப்பு பற்றி எரியுது காகிதம். அப்ப அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு, மஷேல்கர், converge all your abilities like this. உன்னோட திறன்கள் அத்தனையும் இதே மாதிரி குவிக்கணும். குவித்தால் you will become a great scientist. அப்படி சொல்றாரு. இதுதான் வாழ்நாள் முழுக்க வழி நடத்துது. நாம அப்படி நம்ம மறக்க முடியாத பேராசிரியர்கள், மறக்க முடியாத முதல்வர் அப்படியெல்லாம் நமக்கு உண்டு. அவங்க சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்தை பிடித்துக் கொண்டால், வாழ்நாள் முழுவதும் நினைவு வைத்துக் கொண்டால், அது நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி நான் மனம் குவிந்து படித்தேன், விருப்பத்தோட படித்தேன். எனக்கு விரும்பினதெல்லாம் கிடைச்சது அப்படி கிடையாது. ஆனால் எதெல்லாம் கிடைத்ததோ அதையெல்லாம் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டேன். முழு மனசு குவிந்து நான் எந்த காரியமும் செய்தேன். அதனால நான் இந்த நிலைக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் மிக சிறந்த விஞ்ஞானியா, உலகம் பற்றக்கூடிய விஞ்ஞானியா ஆக முடிந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்க. நான் ஆரம்பத்திலிருந்து வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு உங்க முதல் பத்திரிகை கூட ரொம்ப பெருமையா குறிப்பிட்டேன். அதனால இங்கதான் இருக்காரு விவேகானந்த சாமி. நம்ம கூட சேர்ந்து நம்ம கரம் கோர்த்து கொண்டு தங்க கரங்கள், சுவாமி விவேகானந்தருடைய தங்க கரங்கள் தயாராயிருக்கு. நாம அதை ஏற்றுக்கொள்ள தயாராக, நம்ம வழி நடத்துறதுக்கு தயாராக. I will be a voice without form அப்படி சொல்றாரு. நான் இனிமே எப்படி இருப்பேன், உன்ன வடிவம் இருந்தது, இனிமே வடிவம் இருக்காது. ஆனா நான் எப்பவுமே இளைஞர்களோடு இருப்பேன். தமிழ்நாட்டுடைய இளைஞர்களோடு இருப்பேன். அவர் சொல்றது பாரத நாட்டுடைய கான்பிடன்ஸ். நம்பர் 3 கான்பிடன்ஸ். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. இந்த 3 அம்சங்கள் தேவை. இந்த 3 மாணவர்கள் மாதிரி பொறுமை தேவை, பேஷன்ஸ். தூய்மை தேவை,
தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இடைவிடா முயற்சி. நாலாவது விஷயம் தீவிரமான தேசப்பற்று, தாய்நாட்டின் மீது தீவிரமான பற்று. இந்த 4 நமக்குள்ள இருந்தால் நமக்கு தான் வெற்றி. அப்படி சொல்றாரு சுவாமி விவேகானந்தர். பியூரிட்டி, பேஷன்ஸ், perseverance, and above all love towards the nation, intense love towards the nation. சொல்றாரு விவேகானந்தர் சாமி. தாயை வணங்குவோம், நம்முடைய பாரத தாயை வணங்குவோம் அப்படிங்கிறதா வந்தே மாதத்தினுடைய பொருள். இந்த பாடலை எழுதினவர் ரிஷி பங்கிம் சந்திரன். பங்கிம் சந்திரன் ஒரு நாவல்ல அதை எழுதியிருக்கிறார். அந்த நாவலுக்கு பேர் ஆனந்தமடம். அந்த நாவலுடைய கதை என்னன்னு சொன்னா, வெள்ளையர்கள் முஸ்லிம் நவாப்ல இருந்து வரி வசூல் பண்ற உரிமையை வழங்க வேண்டாம், நான் உங்களுடைய மனைவியை தேடி வீட்டு தரேன், அது வரைக்கும் என்னோட அழைச்சு வர அவர் இருக்கிற அந்த ஆனந்த மடத்துக்கு அழைச்சு வர. அந்த மடத்துல முன்னாடி பிரம்மாண்டமான பாரத அன்னையினுடைய ஒரு சிற்பம் இருக்கு. வந்தே மாதர பாடல அந்த துறவிக்கு பாடுற அந்த பாடுற சமயத்துல அம்மா நீ துர்கை, அம்மா நீ கலைவாணி, நீ லட்சுமி தேவி அப்படிலாம் வரிகள் வருது. சுஜலாம் சுபலாம் மலைய சீதலாம், அந்த பாடல் உடைய வந்தே மாதர பாடல் தேசபக்தி பாடல், தேசிய கீதம். இதை கேட்ட உடனே அந்த இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்த அந்த இளைஞன் அவன் சொல்றான், அம்மா நான் உனக்காக உயிரை கொடுக்க தயார் அப்படின்னு சொல்றான். அப்போ வானத்துல ஒரு குரல் கேட்குது. என்ன குரல்? மகனே, நீ எனக்கு நீரெல்லாம் கொடுக்க வேண்டாம், நீ வாழணும், வாழ்நாள் முழுவதும் நீ எனக்காக வாழ வேண்டும். அப்படி ஒரு குரல். இது பாரத அன்னையினுடைய குரல். அப்படியே ரிஷி பங்கிம் சந்திரன் கடைசியா அதை நிறைவு செய்தார். ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய மாணவ மாணவியர் அவர்களிடம் அன்னை பாரதி, பாரத அன்னை என்ன விரும்புகின்றார்? வாழணும், வாழ்நாள் முழுவதும் தேசத்துக்காக வாழணும். நாம எந்த துறையில ஈடுபட்டாலும் அந்த துறையில நம்ம நாட்டை தலைத்தரத்துக்கு உயர்த்துறதுக்காக நாம வாழணும். இதுதான் நம்முடைய நாடு நம்மிடம் வேண்டுவது. வரக்கூடிய காலம் பொன்மயமான காலம். அது என்ன பொன்மயமான காலம்? அது என்ன கேட்கிறீங்க? தயவு செய்து இது குறித்து சிந்தனை செய்யுங்கள். எதெல்லாம் பின்பற்ற முடியுமோ அதை பின்பற்றலாம். மற்றது அப்படி இல்லாததெல்லாம் நீங்க ஒதுக்கி விட்டுக்கலாம். இந்த நாள் ஒரு பொன்னாளாக நான் கருதுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில 9 வருஷமா நான் வந்திருக்கேன். இந்த கல்லூரி ஆரம்பத்தில் இருந்து நான் 9 வருஷமும் இந்த கல்லூரியிலே நிகழ்ச்சிகள் குறைஞ்சது 2 தான் வந்திருக்கேன். அது ஆரம்ப நிகழ்ச்சியாக இருக்கும், இன்னொன்று நடுவே நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக அப்படி வந்திருக்கிறேன். அப்படி எனக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாக இதை கருதுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம். எரிபொருட்களை உருவாக்கும் மின்சக்தி நம்மிடமே உள்ளது என்று கூறி ஆராய்ச்சியாளர் டாக்டர் மசேல்கர் அவரை பற்றியும் எடுத்து கூறி, சுவாமி விவேகானந்தர் வெற்றி பெறுவது நோக்கமல்ல, வெற்றி என்பது உயர்வானதாக இருக்க வேண்டும் என்றும், பொறுமை, தீவிரமான
இந்த இனிய கருத்திற்கு காரணமான அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது கல்வி நிறுவனத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்லும் தாராளர் இன்ஜினியர் திருவேங்கட ராமானுஜதாஸ் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழாவிற்கு வருகிறது மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உரையாற்றிய சிறப்பு விருந்தினர் வேளாண்மை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் வன்னியராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். நமது ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னேற்றங்களையும் சாதனைகளையும் விளக்கிய முதல்வர் டாக்டர் கணேசன் ஐயா அவர்கள் ஆண்டறிக்கை எங்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளித்தது. அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகிறது சிறப்பித்த ஸ்ரீவித்யா கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ராஜா ஐயா அவர்களுக்கும், ஸ்ரீவித்யா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் முயீப் ராகவ் அவர்களுக்கும், ஸ்ரீவித்யா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முனைவர் பசுபதி அம்மா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீவித்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் சண்முகப்பிரியா அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் திரு ராமராஜ் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த கல்வித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ராகேஷ் சர்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் தொகுப்பு வழங்கிய பேராசிரியர்கள் திருமதி ஜெனிகா சங்கீதா மற்றும் திருமதி சுதா ஆகியோருக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்தையும் சிறப்பாக ஒருங்கிணைப்பாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு, தொழில்நுட்ப குழுவினர் மற்றும் மாணவ நிபுணர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ் பெற்ற அனைத்து மாணவ மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்திய ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு